மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று நடந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன் 1 ஹவர்ல முடிக்கிறது எனக்கே தெரியலங்க. ஃபர்ஸ்ட் 1.5 ஹவர் இருந்துச்சு, அப்போ 120 ஆயிடுச்சு, இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. சேதன் எனக்கு அவ்வளோ பிஸியான வேலை இருக்குமா அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக முடிச்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து பேசியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? சொன்னால் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம். தவிர்த்து இன்னைக்கு வயல் கடை பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ வயல் கார்டை உள்ளே வந்தவொடனே நான் பெருக்கிடுவேன், கூட்டிடுவேன், பெனாயில் ஊற்றி கிழிச்சிடுவேன், டெக்கோரமு, டிசிப்ளைனு இதெல்லாம் பயமாக சொன்னாங்க. ஆனால் உள்ளே போய்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம சேதனை ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்டேஜில் பேசும்போது பயங்கரமாக பேசினேன். பட் உள்ளே போனால் ஒன்றுமே கிடையாது மக்களே. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் போகிற ஒரு வீடியோமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். அதனால் பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ உள்ளே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போன உடனே எல்லாரையும் பார்த்தோன்னா அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபஸ்ட்டு எல்லாருமே எனர்ஜி கொடுப்பாரு. ஓகே நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டாரா அது மாதிரி ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. அதான் கொடுத்துருக்காரு. கொடுத்தேன்னா நம்ம கண்ணில் பளிச்சுன்னு பிரவீன் கண்ணில் மாட்டினார். ஸோ பளிச்சுன்னா பிரவீன் பளிச்சுன்னு இருக்காரு. என்ன கதைன்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக உடைச்சிட்டாருங்க. சிம்பாலிக்காக எங்கள் ஒய்ஃப் நீ மூடின்னு உட்காருன்ற மாதிரி ரெட் கலர் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சேதனை சொன்னாங்க ஒரு 300-400 பேர் இருந்து இது ப்ரோக்ராம் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்த நடத்துகிறோம். நீங்கள் சிம்பாலிக்காக சிம்பிளாக முடிச்சிங்க ட்ரெஸ் கோட்லேயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எங்கன்னா லாஸ்ட் டைம் ஜாக்லின் இருந்தாங்களா, ஜாக்லின் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வந்துச்சு. ஸோ ஜாக்லின் ட்ரெஸ் கோட் வந்தப்போ சேதனை கேட்டதுன்னா ஜாக்லின் இந்த ட்ரெஸ் போட்டுறீங்க கேட்கும்போதே ஸோ சேதனை டவுட் வந்துச்சு. ஸோ ஓகே இவங்க ட்ரெஸ் கோட் வச்சு யாரெல்லாம் எப்படி இப்படி இருக்காங்க சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வியானா க்ரீன் போட்டிருக்காங்க. ஸோ வியானா கூட எதனா இது இருக்குமான்னு தெரியல. அது மாதிரி பிரவீன் சொன்னதெல்லாம் அண்ணா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஏன்னா யாருக்குமே தெரியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருக்குமே என்னமே தெரியாது, டைமிங் தெரியாது, என்ன நடக்குது வெளியில உலகம் தெரியாது இருக்கும்போது